வன்முறையும் தீவிரவாதமும் ஒட்டி பிறந்த இரட்டை பிள்ளைகள். இது ரெண்டுமே தேசத்திற்கு மிக மிக ஆபத்தானது. அன்புக்குரியவர்களே, இன்டர்நேஷ்னல் டே ஃபார் த ப்ரிவென்ஷன் ஆஃப் வயலண்ட் எக்ஸ்ட்ரீமிசம் என்று இந்த நாளை கொண்டாடுகிறார்கள். சர்வதேச தீவிரவாத தடுப்பு நாள் என்று. இதற்கு ஒரு பின்னணி உண்டு. ஐக்கிய நாடுகள் பொது சபை ஒன்று கூடி டிசம்பர் மாதம் 20 2022 ஒரு தீர்மானம் போடுறாங்க. என்னது? பிப்ரவரி மாதம் 12ஆம் நாளை நாம் சர்வதேச தீவிரவாத தடுப்பு நாளாக கொண்டாடப்பட வேண்டும் என்று. வன்முறை என்பது தீவிரவாதத்திற்கு நம்மை இட்டு சென்று அதற்கு தீவிரவாதத்திற்கு வழிவகுத்து பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடும் என்று முன்கூட்டியே அதை தடுக்கிற முயற்சிகளை செய்கிறோம் பாருங்கள். அதற்குத்தான் இந்த நாள் ஒருங்கிணைந்து எல்லா நாடுகளும் செயல்பட வேண்டும் என்று இந்த நாளை அறிவுறுத்தியிருக்கிறது. முக்கியமாக இதனுடைய மைய நோக்கம் என்ன? வன்முறை, தீவிரவாதம், இதனால் வருகிற ஆபத்துக்கள், இவற்றிலிருந்து இந்த மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும், இதை குறித்த ஒரு விழிப்புணர்வு வேண்டும் என்பதற்காக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இப்போ இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். வன்முறைனா என்ன, தீவிரவாதம்னா என்ன? வன்முறை என்பது வயலன்ஸ் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. வயலன்ஸ் இது உடல் ரீதியான, மன ரீதியான தாக்குதலை உண்டாக்குவது, உடனடியாக நடக்கிறது. ஒருத்தர் அடிக்கணும்னு நினச்சா உடனே அடிச்சு போடுறது, அதுதான் வயலன்ஸ். அதோடு மட்டுமல்ல, செயல்களால் கூட இது நடந்து கொண்டிருக்கிறது இந்த வன்முறை. தீவிரவாதம் என்பது என்ன? அதாவது எக்ஸ்ட்ரீமிசம் என்று சொன்னோமே, அந்த எக்ஸ்ட்ரீமிசம் இது கொள்கை ரீதியான ஐடியாலஜிக்கல் ஒரு டாமினேஷன் என்று சொல்வார்கள். அதாவது இந்த பெண்கள் ஏன் படிக்க வேண்டும், பெண்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு சிலது சொல்கிறாங்களே, சில கொள்கைகள் வைத்திருப்பாங்க. அந்த ஐடியாலஜிகள், அதாவது என்ன சொல்கிறாங்க, சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில் பாகுபாடுபடுத்தி பார்ப்பது, அடக்குவது, ஒடுக்குவது, இதெல்லாம் தீவிரவாதத்திலே வருவது. இது உடனடியாக வர்றதில்லை, இது தீவிரமான ஒரு நிலைப்பாடு என்று சொல்வார்கள். அதனால் வன்முறையும் தீவிரவாதமும் இந்த நாட்டிற்கு உகந்ததல்ல என்பதை இந்த தலைமுறைக்கு விழிப்புணர்வாக கொடுக்க வேண்டும் என்ற இந்த நாள் முக்கியமாக மையப்படுத்தப்பட்ட நாளாக இருக்கிறது. சர்வதேச நாடுகளெல்லாம் இதில் ஒன்று சேர்ந்திருக்கிறது என்பது உண்மையில் பாராட்டப்பட வேண்டிய ஒன்றும் கூட. சட்டம், மனித உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த நாளை முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அரசு இதை சற்று கவனம் எடுத்து செயல்பட வேண்டும். அதில் நாம் கொஞ்சம் நல்லா இருக்கணும். வைரமுத்து வேறு விதமாக சொல்வார். நீ வயிற்றிலே இடுப்பிலே வேட்டியை இறுக்கி கட்டினால் கூட நீ இடுப்புக்கு வயிற்றுக்கு செய்கிற வன்முறை என்று சொல்வாராம். அந்த மாதிரி வன்முறையும் தீவிரவாதமும் இன்று அதிகமாக மேலோங்கி இருக்கிறது. அதை குறித்த மிகப்பெரிய விழிப்புணர்வு தேவை என்பதுதான்